கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமானவர். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார், எல்லா நன்மைகளையும் அருள்வார். சோர்ந்து போகாதீங்க, அவரை தேடுங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வேதம் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் போகிற இடத்திற்கு ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு தான் தீர்மானிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக பெரிய காரியங்களை இயேசுப்பா செய்வார். சரியா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். நம்முடைய இருதயம் களிகூரும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறதுனால, இயேசுப்பா நம்பி இருக்கிறதுனால இருதயம் களிகூரும். அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம். ஆண்டவரை யார் நம்பி வாழ்கிறாங்களோ, இயேசுப்பாவை யார் நம்பி வாழ்கிறாங்களோ, அவங்க இருதயம் சந்தோஷம் அடையும். கண்டிப்பாக அவங்க களி கூறுவாங்க. கர்த்தரை நம்பி நீங்கள் வாழ்ந்து பாருங்க, உங்கள் இருதயம் சந்தோஷப்படத்தக்கதான காரியங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் களி கூறலுங்கிறது மிக முக்கியமானது அல்லவா? இன்றைக்கு உலகத்தில் பாருங்களேன், எல்லாருமே அநேகர் துக்கத்தோடு தான் இருக்கிறாங்க, வேதனோடு தான் இருக்கிறாங்க. இந்த பூமியில் வாழும்போது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண்கிற நாட்களை காட்டிலும் அதிகமாக துன்பத்தின் துயர்ந்த மக்கள் கண்டு கொண்டு இருக்கிறாங்க. சில நீங்கள் கூட அப்படி இருக்கலாம் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் தினமும் பிரச்சனை தான். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எங்கே போனாலும் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ஒரு சமாதானமே இல்லை. என்ன வாழ்க்கை அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? இயேசுப்பாவை நம்புங்க, அவரை தேடுங்க. உங்கள் இருதயம் களி கூறத்தக்கதான அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும் அவர் சொல்லியிருக்கார் அல்லவா? பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் இல்லை. அவர் சொன்னது தான். சொல்லி அவர் செய்யாதிருக்கவே மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். சரியா? அதனால் அவங்க இருதயம் களிகூற பண்ணத்தக்கதாய், மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் இயேசுப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தொடர்ந்து செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர். எங்கள் இருதயங்களை களிகூற பண்ணுகிற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்போது துக்கத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, கஷ்டங்களோடு, பாடுகளோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு விடுதலையை கொடுத்து இவங்க இருதயம் களிகூறத்தக்கதாய் நீர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். சந்தோஷம் எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். குறிப்பாய் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறவங்களுடைய பிள்ளைங்களை தொடுங்க. வழக்கு சம்பந்தமான காரியத்தில் சிக்குண்டு கலங்குறவங்களுக்கு வழக்கு விடுதலை தாங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. வியாபாரம் செய்கிறவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. விவசாயம் பண்ணுறவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.